ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி இறந்தவ செல்வம். நாளை வியாழக்கிழமை வெற்றிக்குரிய நாளாகிய விஜயதசமி ஆகும். நாளை வியாழக்கிழமை வெற்றிக்குரிய திருநாளாம் விஜயதசமி ஆகும். குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் எனும் ஏடு தொடக்கும் நிகழ்வும், ஆலயங்களில் மானம்பு உற்சவம், கௌதாரீஸ்வரர் விரதம் என்பன இடம்பெற உள்ளன. இந்த விஜயதசமி தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 2/10/2025 வியாழக்கிழமை அன்றைய தினம் வெற்றிக்குரிய திருநாளாக போற்றப்படுகின்ற விஜயதசமி. ஜெயம் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் மேலான வெற்றியை தரக்கூடிய நாள். அன்றைய தினத்திலே குழந்தைகளுக்கு இந்த வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். பல ஆலயங்களிலே சமி விருட்ச பூஜை என்கின்ற மானம்பு உற்சவம். சமி என்றால் பன்னி, விருட்சம் என்றால் மரம். இந்த சமி விருட்ச பூஜை என்கின்றதாகிய மானம்பு உற்சவம், வாழை வெட்டுகின்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இந்த வெற்றிக்குரிய திருநாள் என்று போற்றப்படுகின்ற விஜயதசமியிலே அன்றைய தினம் கரிநாள் நிறைந்திருப்பதினாலே கரிநாளிலே வித்யாரம்பம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே வரும். தாராளமாக அன்றைய தினம் அந்த விஜயதசமிக்குத்தான் சிறப்பு. அதனாலே அந்த கரிநாளோ வேறு மரண யோகமோ வேறு எந்த தோஷங்களோ அவைக்கு கிடையாது. இந்த யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்து வித்யாரம்பத்தை செய்து கொள்ளலாம். அன்றைய தினத்திலே கேதார கௌரீஸ்வர விரதம் ஆரம்பமாகின்றது. இவ்வாறு இந்த சிறப்பான நாள், இந்த வெற்றிக்குரிய திருநாளாக கொண்டாடப்படுவது இந்த விஜயதசமி. ராமபிரான் இலங்கை வேந்தனாகிய ராவணேஸ்வரனை வென்று சீதையை காப்பாற்றி வந்த நாளும் இந்த விஜயதசமி நாள் என்று போற்றப்படுவது. அது மட்டுமல்லாமல் பாண்டவர்கள் வனவாசத்திலே இருந்த பொழுது விராட தேசத்து மன்னனுடைய அரண்மனையிலே பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் மறைந்திருந்த சமயத்திலே தங்கள் ஆயுதங்களை ஒளித்து வைப்பதற்காக வன்னிமர புதருக்குள்ளே கொண்டு சென்று மறைத்து வைத்ததாகவும், மறுநாள் திரியோதனனுடைய இந்த கோஷ யாத்திரை என்கின்ற வகையிலே பசுக்களை எல்லாம் திருடிச் செல்லுகின்ற பொழுது, அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த ஆயுதங்களை எடுத்ததினாலே அந்த வன்னி மரத்துக்கு ஒரு சிறப்பு. அதனாலே தான் இந்த சமி விருட்ச பூஜை என்கின்றதாகிய சிறப்போடு கூடியதாகியது இந்த விஜயதசமி. இது வெற்றிக்குரிய நாளாக அந்த நாளில் நாம் தொடங்குகின்ற எல்லா காரியங்களும் நமக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியது. விஜயதசமியிலே இந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள், கலைகளை வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள், கலைத்துறையிலே உள்ளவர்கள் தங்களுடைய அனைத்து கலைகளையும் அன்றைய தினம் இந்த கலைகள் 64ற்கும் நாயகியாயிருக்கின்ற அன்னையினுடைய இந்த சிறப்பான பூஜை வழிபாட்டிலே வித்யாரம்பத்தை செய்து கொள்வார்கள். வாய்ப்பாட்டு, மிருதங்கம், பைலின், வீணை, அதேபோல தவில், நாதஸ்வரம், வேத மந்திரங்கள் அனைத்தையும் ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறந்த நாள். அந்த நாளிலே ஆரம்பித்தால் வெற்றியடையும் என்பதனாலே வெற்றிக்குரிய திருநாளாக போற்றப்படுகின்ற விஜயதசமியிலே கரிநாள் அமைந்திருப்பது என்பதனை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இவ்வாறான சிறந்த நாட்களுக்கு இந்த கரிநாள் எதுவும் பார்க்க தேவையில்லை என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.